தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 22/6/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கத்தோலிக்க வேதாகமம். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் என்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் நீதிமானாக வாழ முயற்சிக்கும் பொழுது நமக்கு அநேக துன்பங்கள் வரும். ஆனாலும் அந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் விடுவித்து நம்முடன் இருப்பதை நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நாம் சாதாரணமாக எந்த துன்பமும் வராமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் கர்த்தர் நம்மிடம் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பது பிறருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, 2 பேர் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அதை பிரிப்பதற்காக உலகத்திலேயே ஏகப்பட்டவர் வந்து இல்லாததையும் பொல்லாததையும் அவர்களிடமும் சொல்லி பிரிக்க முற்படுவார்கள். அப்படித்தானே? அப்படி இருக்கும் பொழுது கர்த்தரும் நாமும் ஒருமித்து வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் அவருடன் இணைந்து இருக்கும் பொழுது அதற்கு எதிரியான சாத்தான் அதை கண்டு பொறாமைப்பட்டு ஏதேனும் துன்பங்கள் தந்து கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்க பார்ப்பான். பிரியமானவர்களை, ஆனால் யோபை பார்த்தீர்களா? எவ்வளவு துன்பங்கள், ஆனாலும் அவன் கர்த்தராகிய இயேசுவை அவன் மறுதலிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கூறினார். அவருடைய நண்பர்கள் அவரை இலக்காரமாக கூப்பிடும் பொழுது கூட, இலக்காரமாக நினைத்து அவருக்கு நிந்தைகளை அள்ளி வீசும் பொழுது கூட அவன் கர்த்தர் மேல் கோபப்படவில்லை, தன்மேலேதான் கோபப்பட்டு கொண்டான். இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் காட்டி இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதே போன்றுதான் கர்த்தர் சில நேரங்களில் நமக்கும் சில சோதனைகளை அனுமதித்து நாம் எப்படி இருக்கின்றோம், அவரை விட்டு விலகாமல் இருக்கின்றோமா, நாம் அன்பு அதிகமாகின்றதா குறைகின்றதா என்று சோதிப்பார். பிரியமானவர்களை, நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார் என்று நாம் அதை வரும் துன்பங்களை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கர்த்தர் நம் மீது மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து நமக்கு வெற்றியை தந்து, துன்பங்கள் வந்தால் அதிலிருந்து விலக்கி நமக்கு மகிழ்ச்சியை தந்து, எந்த தீய சக்திகளும் எந்த தோல்விகளும் வராமல் நம்மை பாதுகாத்து நம்முடன் இருப்பதை நம் அயலாகத்தார், நம் உறவினர்கள், நம்முடைய இனஜன பந்துக்கள் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் நீதிமான்களாக வாழும் பொழுது எங்களுக்கு துன்பங்கள் மனிதர்களிடமிருந்தும் சாத்தானிடமிருந்தும் வரும். ஆனாலும் நீர் எங்களை விடுவித்து நீங்களுடன் இருப்பதை நிரூபிப்பீர் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இந்த துன்பங்களினால், சில துன்பங்களினால் நாங்கள் மிகவும் சோர்ந்துதான் இருக்கின்றோம் அப்பா. ஆனாலும் நீர் எங்களை கைவிட மாட்டேன் என்று கூறின வாக்குத்தத்திற்காக நன்றியப்பா. நீர் எங்களை விடுவித்து எங்களை மகிமைப்படுத்தி நீர் எங்களுடன் இருப்பதை எங்களுடைய இனஜன பந்துகள் காணும்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.